ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமது சமுதாயத்தில் உள்ள முதியவர்களுக்கு எப்படி ஒரு இனிமையான முதுமை காலத்தை உருவாக்கி தர முடியும் அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாபிக் எல்லாத்துக்குமே வேண்டிய ஒரு டாபிக் தான், ஆனால் குறிப்பாக முதியவர்களுக்கு தான். ஏன்னா அவங்க தான் தினம் தினம் இது சம்பந்தமான ஒரு பயத்துடனேயே வாழ்ந்து வருகிறார்கள். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி, திடீர்னு நமக்கு ஒரு ஆபத்து வருமாயின் என்ன நடக்கும் அப்படின்ற பயம். தென்னாலி படத்தில் வந்து கமல் சொல்லுவாரே, அதை பார்த்தா பயம், இதை பார்த்தா பயம்ன்ற மாதிரி இன்னைக்கு நமக்கு பயம் கொடுக்கும் விஷயங்கள் நிறைய இருந்துட்டு இருக்கு. திடீர்னு ரோட்டில் அந்த ஆம்புலன்ஸ் சைரனை விட்டுட்டு போகிறத கேட்டால் ஒரு பயம், அடுத்த வீட்டில் யாருக்காவது ஏதாவது ஆனால் ஒரு பயம், இல்லை வாட்ஸ்ஆப்பில் ஏதாவது யாருக்காவது ஒரு துர்சம்பவம் நடந்து விட்டது அப்படின்றத பற்றின செய்தி வந்தால் பயம். ஸோ இந்த எமர்ஜென்சி அப்படிங்கிறது வந்து நம்மால் தவிர்க்க முடியாதது. ஆனால் அப்படி ஒரு எமர்ஜென்சி வந்தால் அதற்கு நாம் எப்படிப்பட்ட முன் தயாரிப்புகளுடன் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கறது தான் இந்த பதிவு. சில நாட்களுக்கு முன்னால் அதிகாலையில் எனக்கு ஒரு ஃபோன் எடுத்து பார்த்தோம்னா ஒரு இன்டர்நேஷ்னல் கால். ஸோ ஒரு நண்பர் லண்டன்லேருந்து ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா வயது முதிர்ந்தவர் சென்னையில் உள்ள வேளச்சேரியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார்கள். நான் வீட்டில் வந்து கேமரா செட் பண்ணியிருக்கேன். அம்மா வந்து வயதானவர்கள், அவங்க எப்படி அவங்க நடமாட்டம், அவங்க பத்திரமா இருக்காங்களான்னு பார்த்துக்கிறதுக்காக இப்போ வந்து கேமரா வைக்கிறது உண்டு. ஸோ அப்படி கேமரா வைக்கும்போது அம்மா வந்து குளிச்சுட்டு அப்படியே தலை துவட்டிக்கிட்டே வந்து வெளியில் ஹாலில் சோஃபாவில் உட்கார்றதுக்கு பதிலாக சோஃபாவுக்கு கொஞ்சம் முன்னால் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. அவர் அங்கேருந்து கேமரா, என்ன நம்ம அம்மா வந்து அசைவு இல்லாமல் அப்படியே உக்காந்துட்டு இருக்காங்க சோஃபாக்கு பக்கத்தில் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க விழுந்து விட்டார்கள் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. ஸோ இதை பார்த்த உடனே அவர், ஐயையோ நம்ம அம்மாவுக்கு ஏதாவது ஒரு உதவியை கொண்டுட்டு போய் சேர்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் அங்கே இங்கேன்னு தேடி நமது அறக்கட்டளையோட நம்பர் எண்களை அவர் எடுத்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறார். லண்டனில் இருந்து வேளச்சேரியில் ஒருத்தங்க கீழே விழுந்துட்டாங்கன்றத எனக்கு ஃபோன் பண்ணி, நான் வசிப்பது டி நகர் அருகில், எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. பாருங்கள், லண்டன் வேளச்சேரி டி நகர். இந்த கால் வந்த உடனே எங்களது ஃபீல்டு எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அந்த அம்மா வசிக்கும் அடுக்குமாடி குடியிருப்புக்கு போய் அங்கே அந்த அலுவலகத்தில் சொல்லி இந்த ஃப்ளாட்டில் உள்ள இவங்க வந்து கீழே விழுந்திருக்காங்கன்னு சொல்லி அவங்க சன் அவங்கக்கிட்ட பேசி அப்புறமா போய் பார்த்தோம்னா கதவு உட்புறமாக தாளிடப்பட்டிருந்தது. அப்புறம் கார்பெண்டரை வர வச்சு கதவை உடைச்சி இதுக்குள்ளர அந்த அம்மா வந்து எவ்வளவு ஒரு வலியிலும் வேதனையிலும் இருந்திருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சியை பற்றி தான் பேசுகிறோம். முதியவர்களுக்கு வேறு என்னென்ன ஆபத்துகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக ஸ்ட்ரோக் எப்போ வரும், எப்படி வரும்னு யாராலையும் அனுமானிக்க முடியாது. அடுத்தது ஹார்ட் அட்டாக். அப்புறம் நம்ம பேசின இந்த கீழே விழுதல். இதுதான் முக்கியமான 3 மும்மூர்த்திகள். இந்த 3 விதமான ஆபத்துகளை பற்றி பயப்படாத முதியவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான எதிர்பாராத ஆபத்துகளால் ஏற்படும் விளைவுகளை பற்றின பயம் எல்லா முதியவர்களுக்கும் இருந்துகிட்டே இருக்கும். பிள்ளைகளுடன் வாழ்பவர்கள் அல்லது மற்ற உறவினர்களுடன் ஒரு குடும்பத்தில் வாழ்பவர்களுக்கே இந்த பயம் இருக்கும். எப்படி அப்படின்னா, இவங்கெல்லாம் வெளியூர் போயிருக்கும்போது, ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போயிருக்கும்போது, இல்லை வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் நமக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டால் என்னவாகும் அப்படின்ற பயத்தில் அவங்க இருப்பாங்க. குடும்பமாக வாழும் முதியவர்களின் நிலையை இப்படின்னா, தனியாக வசிக்கும் முதியவர்களை பற்றி நாம் யோசித்து பார்க்க வேண்டாமா? சரி, முதுமை என்பது ஆபத்துகள் நிறைந்த ஒரு பருவம் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ இதில் இருந்து நாமே முதியவர்களை தற்காத்து கொள்ள நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதலாவதாக, உங்கள் அருகாமையில் உள்ளவர்கள், உங்கள் நெய்பர்ஸ்கிட்ட ஒரு சுமூகமான உறவை நீங்கள் வந்து பேணி பாதுகாக்க வேண்டும். நிறைய சந்தர்ப்பங்களில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, பக்கத்து வீட்டில் யார் இருக்கா, நகர்ப்புறங்களில் குறிப்பாக பக்கத்து வீட்டில் யார் இருக்கா அப்படின்னு கூட தெரியாமல் பரஸ்பரம் அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் இங்கே யார் இருக்கான்னு தெரியல, இவங்களுக்கும் அங்கே யார் இருக்காங்கன்னு, யாரோ வராங்க போகிறாங்க, நேற்று வரைக்கும் இருந்தாங்க காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, இப்போ புதுசாக யாரோ வந்திருக்காங்க, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி இல்லாமல் முதியவர்கள் தாமாகவே முன் வந்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுடன் ஒரு சுமூகமான உறவை மேற்கொள்ள வேண்டும். இதே வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களும் என்னன்னா, இதை பார்க்குற உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே யாராவது சீனியர் சிட்டிசன்ஸ் தனியாக வசித்து வருவார்களே, ஆனால் நீங்களும் அவங்கக்கிட்ட போய், அங்கிள் ஆண்டி நான் இங்கே இருக்கேன்,
உங்களுக்கு ஏதாவது ஒன்று இதுதான் என்னோட ஃபோன் நம்பர், நீங்கள் எந்த டைமும் என்னை நீங்கள் கூப்பிடலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ முதல் ரெஸ்பாண்டர்ஸ், ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் யார் அப்படின்னா நமது அக்கம் பக்கத்து வீட்டவர்கள், நமது நெய்பர்ஸ். இரண்டாவதாக உள்ளூரிலேயே அல்லது அந்த பகுதியிலேயே வசிக்கும் உறவினர் அல்லது நண்பர். அவங்ககிட்டையும் நம்ம இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசி வச்சுருக்கணும். எப்பா நமக்கு வயசாயிருச்சு, இப்போ எந்த சமயம் ஆனாலும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஆபத்து நேரிடலாம். அந்த மாதிரி சமயத்தில் நானோ அல்லது பக்கத்து வீட்டில் உள்ளவர்கள் உங்களை கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் உடனடியாக தயவு செய்து வந்து என்னென்னு பார்த்து நமக்கு வேண்டியதை செய்யுங்கள் அப்படி நம்ம சொல்லலாம். பரஸ்பரம் நம்மளும் இதே ஒரு ஆஃபரை இன்னொரு முதியவருக்கும் நம்ம கொடுத்து வைக்கலாம். உங்களுக்கு ஒன்றுன்னா என்னை கூப்பிடுங்க, நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு. மூன்றாவது முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, எல்லா முதியவர்களும் ஒரு மருத்துவரை வந்து ஒரு ஃபேமிலி மருத்துவர், நமது குடும்ப மருத்துவர் மாதிரி ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வச்சிருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நமது தேவைக்கு ஏற்ப மருத்துவமனைகளுக்கோ எங்கெங்கேயோ தேடி போய் விதவிதமான மருத்துவர்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது ஒரு வியாதிக்கும் ஒரு உடல் பகுதிக்கும் ஒரு மருத்துவர் அப்படின்னு நம்ம வச்சுட்டு இருக்கிறதோட ஒரு பின்விளைவு என்ன அப்படின்னா, ஆபத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. குடும்ப மருத்துவர் அப்படின்னு ஒருத்தர் உங்களுக்கு இருந்தாருன்னா அவரோட நம்பர் உங்ககிட்ட இருக்கும், உங்கள் நம்பர் அவர்கிட்ட இருக்கும். அவர் ஏற்கனவே உங்களை பற்றி தெரிஞ்சு வச்சிருப்பாரு. ஸோ ஒரு ஆபத்துக்கு கூப்பிட்டீங்கன்னா அவர் உடனே வந்து அட்டன் செய்வார். எப்படி குடும்ப மருத்துவர் ஒருவர் முக்கியமோ அதே போல நமக்கு ஒரு குடும்ப மருத்துவமனை அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கணும். குடும்ப மருத்துவமனை எது இருக்கலாம்? நமது குடியிருப்பு பகுதியில் இருக்கும் மருத்துவமனை. ரொம்ப ஃபேன்சியாக நம்ம ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய 5 நட்சத்திர மருத்துவமனைகளுக்கு தான் எப்பொழுதுமே போகணும் அப்படின்ட்டு இல்லை. நமது பகுதியில் உள்ள மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் மருத்துவமனையிலும் நாம் நமது பெயரை அங்கே கொடுத்து வச்சிருந்து நம்ம அங்கே ஒரு சிறு பிரச்சனைகளுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தோம்னா நம்மளோட டேட்டா அவங்கக்கிட்ட இருக்கும். நீங்களும் அவங்கக்கிட்ட சொல்லி வைக்கலாம், நான் வந்து இந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு உங்களை கூப்பிட்டோம்னா இங்கே தான் நான் இருக்கேன், நீங்கள் வாங்க அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி வச்சுக்கலாம். மருத்துவமனைகளும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மருத்துவமனையை சார்ந்தவர்கள் இந்த பதிவை பார்த்தீங்கன்னா உங்கள் பகுதியில் உள்ள முதியவர்களுக்கு இந்த எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் சேவையை நீங்கள் வழங்கலாமே. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்ககிட்ட ஒரு குடும்ப மருத்துவர் இருக்கார், பக்கத்திலேயே உள்ள அந்த மருத்துவமனையிலையும் உங்களை பற்றின தகவல் இருக்கு அப்படின்னாலும் உங்ககிட்ட உங்களோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் இல்லை அப்படின்னா அது அந்த ஆபத்து நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்காமல் போய்விடும். அதனால எல்லா முதியவர்களும் உங்களது மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை, நாங்கள் நிறைய சமயங்களில் ஹவுஸ் விசிட்ஸ் போகும்போது பார்க்குறோம், குப்பை மாதிரி எல்லாத்தையுமே ஒரு கவரில் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி இல்லாமல் தேதி வாரியாக நீங்கள் வந்து ஒரு அழகாக ஃபைல் செய்து வைக்க வேண்டும். அப்போ தான் ஒரு மருத்துவர் வந்தாலோ அல்லது மருத்துவமனையிலிருந்து ஒரு ஆம்புலன்ஸோ யாராவது வந்தாலும் உங்களோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் அவங்க கையில் கிடைக்குமானால் அவர்கள் உடனடியாக உங்களுக்கு தேவையான சிகிச்சையை கொடுக்க முடியும். அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரரிடம் உங்களுக்கு ஒரு சுமூகமான உறவு இருக்கிறது அல்லது அந்த நண்பர்கிட்ட சொன்னாலும் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, இப்போ அவங்களுக்கு யாரை கூப்பிடுறது அப்படின்னு தெரியாது. அதனால நீங்கள் உங்கள் வீட்டில் எமர்ஜென்சி நம்பரை தெளிவாக எல்லோர் கண்ணிலும் படும்படி எழுதி வைத்திருக்க வேண்டும். ஸோ அப்போ பக்கத்து வீட்டில் உள்ளவங்க இப்போ திடீர்னு நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க, எப்படியோ நீங்கள் அவங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு தகவலை சொல்லிட்டீங்கன்னா அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே வந்த உடனே அந்த எமர்ஜென்சி நம்பர்ஸை பார்த்து எடுத்து கூப்பிட வேண்டியவங்களை கூப்பிட்டு உங்களுக்கு வேண்டிய உதவிகளை பெற ஆவணம் செய்வார்கள். டெக்னாலஜியை யூஸ் பண்ணியும் நமது ஆபத்துகளிலிருந்து நாமே பாதுகாத்து கொள்ள முடியும். இப்போலாம் பேனிக் பட்டன் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வந்திருக்கு. அது என்னென்னா நம்ம ஒரு ஐடி கார்டு மாதிரி கழுத்தில் மாட்டியிருப்போம். அதில் வந்து அந்த ஒரு பட்டன், பெரிய பட்டன் இருக்குது. இது வந்து ரொம்ப வயது முதிர்ந்தவர்களுக்கு மேலை நாடுகளில் இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. எப்படி நம்ம 2 வீலரில் போகும்போது ஹெல்மெட் மாட்டிக்கிறோமோ அந்த மாதிரி மிகுந்த வயதானவர்கள் கழுத்தில் வந்து ஒரு ஐடி கார்டு பார்த்து இந்த பேனிக் பட்டன் அப்படின்றத மாட்டியிருப்பாங்க. கீழே விழும் பட்சத்தில் அல்லது இந்த மாதிரி அந்த பட்டனை ஒரு இடம் ப்ரெஸ் பண்ணிட்டா போதும், அதன் மூலமாக அந்த ட்ரையாஜின்னு சொல்லுவாங்க, எங்கெங்கே அந்த தகவல் போகணுமோ அங்கெல்லாம் போயிடும். அவரோட மருத்துவருக்கு தகவல் போயிடும், அவரோட ஃபேமிலி பிள்ளைகள் அல்லது உறவினர் அவங்களுக்கும் தகவல் போயிடும், அவரோட எமர்ஜென்சி ஆம்புலன்ஸுக்கும் கூட தகவல் போயிடும். அவங்கக்கிட்ட இவரை பற்றின தகவல், இவர் எங்கே இருக்கார் யாருன்ற டேட்டா இருக்கும், உடனே அவங்க வந்துடுவாங்க. ஸோ இந்த டெக்னாலஜி, இந்த பேனிக் பட்டன்
அதை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தால் அதை தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த பேனிக் பட்டன் சேவை மேலை நாடுகளில் உள்ளது. ஆனால் இந்தியாவில் வந்து இது பரவலாக ஆகவில்லை. இன்னும் அது பரவலாக ஆகலை. ஆனால் சில நிறுவனங்கள் அந்த சேவையை வழங்கி கொண்டு வருகிறார்கள். நீங்கள் அதை பற்றின தகவலை தேடி பிடித்து அதில் அந்த சேவையில் உங்களையும் நீங்கள் இணைத்துக் கொள்ளலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி எல்லாருமே நம்ம ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறோம். அதை வந்து லாக் பண்ணி வச்சிடறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் கூப்பிட்டு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வந்தாங்கன்னா அவங்க யாருக்கு ஃபோன் பண்ணுறது, அவங்க ஃபோனை எடுத்து அவங்க வந்து அதுலேருந்து நம்பரை எடுத்து கூப்பிட முடியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் ஐஸ் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எமர்ஜென்சி நம்பர்ஸாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஐஸ் அப்படின்னு என்னென்னா இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி, ஐசிஇ, இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி. ஸோ இது வந்து அந்த லாக்குக்கு வெளியில் எமர்ஜென்சி நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் வருது இல்லைங்களா கான்டாக்ட்ஸில், அதில் நீங்கள் போய் ஐஸ் 1, ஐஸ் 2, ஐஸ் 3 அப்படின்ற மாதிரி ஒரு 2-3 நம்பர்களை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது வந்தவங்க உங்கள் ஃபோனை எடுத்து அந்த நம்பரில் உள்ள நபர்களுக்கு தெரிவித்து அவர்கள் வந்து உங்கள் அருகில் இருக்க ஏற்பாடு செய்வார்கள். ஓகே, இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன் எப்பொழுதுமே வீட்டில் தான் வரும்னு சொல்ல முடியாது. நீங்கள் காலையில் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது பார்க் அல்லது ரோட்டில் கூட ஒரு எமர்ஜென்சியான சிச்சுவேஷன் வரலாம். அந்த சமயத்தில் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள வெளியாட்கள், ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி எமர்ஜென்சி ரிஸ்கில் உள்ள முதியவர்கள் ஒரு ஐடி கார்டை போட்டுக்கலாம். இன்றைக்கி இந்த சீனியர் சிட்டிசன்ஸுக்கான ஐடி கார்டு வந்து பரவலாக இருக்கின்றது. அந்த ஐடி கார்டில் உங்கள் பெயர், வயது, பிளட் குரூப், உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருந்தால் அதை பற்றின டீட்டெயில்ஸ் மற்றும் இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அப்போ யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அந்த ஐடி கார்டில் இருக்கும். இந்த ஐடி கார்டை பயன்படுத்தி நான் எந்த முதியவரும் இது நாள் வரை நான் பார்த்ததில்லை. நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், ரோட், பார்க்குன்னு போகும்போது முதியவர்களை நான் கவனித்து பார்ப்பேன். இந்த பதிவை பார்க்கும் முதியவர்கள் மற்றும் முதியவர்களின் உறவினர்கள் உங்கள் வீட்டு முதியவர்களுக்கு இப்படி ஒரு ஐடி கார்டை நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அது அவர்களுக்கு ஆபத்து காலத்தில் பெரிதும் உதவும். இந்த மாதிரியான எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னே ஒரு சமுதாயத்தையே நம்ம உருவாக்க முடியுங்க. அதுதான் நாங்கள் எப்பொழுதும் பேசிட்டு வர முதியோர் நலன் குழு. உங்கள் பகுதியில் உள்ள முதியோர்களுக்கு இந்த மாதிரியான ஆபத்து காலத்தில் உதவிட ஒரு குழு இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் வசிக்கும் பகுதியில் ஒரு முதியவர் அவர் திடீர்னு கீழே விழுந்துட்டார் அல்லது ஒரு ஸ்ட்ரோக், ஒரு ஹார்ட் அட்டாக் அப்படின்னா அங்கே ஒரு முதியோர் நலன் குழு இருந்தால் அந்த முதியோர் நலன் குழுவில் இருக்கும் உறுப்பினர்களுக்கு ஒரு தகவல் தெரிவிச்சிட்டா போதும். அவங்க வந்து அனைத்து விதமான தேவைகளையும் பார்த்து கொள்வார்கள். ஆகவே இதை கேட்ட பிறகாவது இந்த ஆபத்தை பற்றி சிந்தித்து இந்த ஆபத்திலிருந்து நமது முதியோர்களை பாதுகாக்க உங்கள் பகுதியில் ஒரு முதியோர் நலன் குழுவை உடனே ஆரம்பிக்கலாமே. ஒரு முதியோர் நலன் குழு உங்கள் பகுதியில் உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடன் இணைந்து உங்கள் பகுதியில் உள்ள முதியவர்களை ஆபத்திலிருந்து காப்பாற்ற நாங்கள் ஆவலுடன் காத்திருக்கிறோம். பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.